அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன்கள். ஐப்பசி மாதம் மேஷ ராசினருக்கு சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறார். குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ராகு லாபஸ்தானத்திலும் கேது 5லும் இருக்கிறார்கள். 5இல் உள்ள கேது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வோம். பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகலாம். குரு பகவான் ஏற்கனவே 3இல் இருந்து மிகவும் கஷ்டப்படுத்தினார். தற்போது 4ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். வரவு ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் பெண்களுக்கு கணவரின் உடல் நலனில் கவனம் தேவை. ஆண்களாக இருந்தால் மனைவிமார்கள் மீது கவனம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. சரும சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேற்றுமை உண்டாகும். ஏனென்றால் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் கருத்து வேற்றுமை. பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம், கைப்பொருட்கள் களவு போக வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். தற்போது தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் மனது திருப்திகரமாக இல்லை. முழு மனதுடன் வேலை செய்யவில்லை. எதை திட்டமிடுகிறீர்களோ அனைத்தும் தோல்வியில் முடிகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தற்சமயம் போட்டிகள் அதிகம். ஆனால் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். பயணங்கள் லாபகரமாக அமையும். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு சுக்கிரன் ஐப்பசி மாதம் முழுவதும் சுப பலத்துடன் இருக்கிறார். ஆடல், பாடல், நாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம், நல்ல புகழ் பெயர் பெறலாம். அரசியல் துறையினருக்கு அரசின் ஆதரவு கிடைக்கலாம். ஒரு சிலர் கட்சி மாறி வேறு கட்சிக்கு செல்லலாம். மாணவ மாணவியர்களுக்கு நன்றாக படிப்பர். கல்வி சம்பந்தமான புதன் நன்கு அனுகூலமாக உள்ளது. படிப்பில் நல்ல பெயர் வாங்குவர். கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். உயர் கல்வி கற்க விருப்பம் இருந்தால் தாராளமாக கற்கலாம். விவசாயத்தை பொறுத்தவரை போதுமான அளவு தண்ணீர் வசதி கிடைக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது உறுதி. புதிய கால்நடைகள் வாங்கலாம். கால்நடைகளால் அபிவிருத்தி உண்டாகும். பெண்களுக்கு உடல் நலனில் சற்று கவனமாக இருங்கள். அதிக அலைச்சல், உடல் உழைப்பு, குடும்பம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் வந்து செல்லும். உங்களது மனக்கவலைகளே உங்களுக்கு எதிரியாகும். ஆகவே கவலையே வாழ்க்கை என்றாகிவிடக்கூடாது. மனோதைரியம் அதிகரிக்க வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனையான பயத்தையும் கவலையையும் விட்டொழிக்க வேண்டும். தினமும் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வாருங்கள். நன்மைகள் பெருகும். மற்றபடி வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். தீபாவளி வாழ்த்துக்கள்.